ஸோ இப்போ ரீசெண்டாகவே சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறையா மழை பெஞ்சு அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களையுமே ரொம்ப ஒரு ஃபினான்ஷியலாகவும் சரி அவங்க மனசளவுலையும் சரி ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நிறையா நிறையா அவங்க ஆசை ஆசையாக வாங்கின வீடு காரு எல்லாமே வந்து ரொம்பவுமே ஒரு மறுபடியும் ஜீரோ கண்டிஷன் போகிற மாதிரி ஆகிருக்கும். ஸோ அதே சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் நம்ம தென் மாவட்டம்னு சொல்லுவாங்க, தூத்துக்குடி, இந்த திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி இந்த மாதிரி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்லலாம் மறுபடியும் இப்போ மழை பெஞ்சு ஓவரால் ஹெவி ரெயின், அதாவது அவங்க 1997க்கு அப்புறம் இப்போ தான் அதிகமாக பெய்யுது. ஸோ அப்போ பெஞ்ச மழையோட அதுக்கு அடுத்தபடியாக இப்போ தான் இவ்வளோ பெரிய மழை பெய்யுது இத்தனை வருஷம் கழிச்சு. ஸோ அப்படி பெஞ்ச மழையில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் நிறையா அங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே, அங்கே இருக்கிற அந்த பழைய பேருந்து நிலையம் சொல்லுவாங்களா, அந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே அவ்வளோ தூரம் தெரியாத அளவுக்கு அவ்வளோ தூரம் தண்ணி மூழ்கி இருக்குது. அது போக அவங்க எல்லா ஊரில் இருக்கிற எல்லா கம்மா எல்லாமே உடஞ்சி உள்ளே வந்திருக்கு. ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் இனிமேல் வீடியோ பண்ணுற எல்லாருக்குமே ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவேஷனாக இருக்கும். அது போக நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணணும்னு ஒரு ஆர்வத்தை இருந்தால் சரி வாங்க கைஸ் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ என்னன்னா ரீசெண்டாகவே எல்லாருக்குமே தெரியும், இப்போது டிசம்பர் மாதம்னாலே எல்லாருக்குமே மழை பெய்கிற காலம், பனி காலம், இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஃபீவர் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபீவர்லாம் வரனால நிறைய ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஸோ அதை வச்சு நிறையா டிசீஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு டைம் தான் டிசம்பர் மந்த்து. அது போக நிறையா ஃபெஸ்டிவல் வர டைம். ஸோ நிறையா பனி அடிக்கும் நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கரண்ட் பில் கம்மியாக வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு மாதம் தான் இந்த மாதம். ஸோ கரண்ட் பில் கம்மியாக வருதுன்னா பனிக்காலனால நிறைய பேர் ஃபேன் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை நான் மீன் பண்ணி சொல்கிறேன். ஸோ என்ன நடந்துச்சுன்னா எல்லாமே வந்து ஒரு சோகமான மறுபடியும் போகிற ஒரு நிலைமைக்கு தான் நம்மளோட தமிழ்நாடு மறுபடியும் மாறிட்டு வருது. ஏன்னா ஹெவி ரெயின்ஃபாலில் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மதுரைக்கும் விருதுநகருக்கும் ரெட் அலர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெட் அலர்ட் கொடுத்ததுலேருந்து நிறையா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நிறையா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே அந்த மாவட்டத்துக்கு லீவ் விடாமல் இருந்தாலும் பட் வேகமாக ஸ்கூலை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, காலேஜை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ திருநெல்வேலியில் ஆக்சுவலி என்னென்ன நடக்குது, திருநெல்வேலியில் தூத்துக்குடியிலலாம் என்ன நடக்குது, இவ்வளோ நைட்டு ஆரம்பித்த ஒரு மழை அடுத்த நாள் காலை வரைக்குமே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, இவ்வளோ ஹெவியாக பெய்யுது. இப்போ தான் சொல்லப்போனால் ரீசெண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் அவ்வளோ மழை பெஞ்சதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா கம்மா குளம் எல்லாமே உடஞ்சி ஊருக்குள்ளே வந்து அந்த வீட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கு எல்லாமே நிரம்பி அந்த வெள்ளத்தினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு அவங்க வீட்டுக்குள்ளே நிறையா தண்ணி போய் அவங்க இருந்தது ஃபுல்லாக அந்த வீடியோலாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்ன சொல்ல மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நிறையா நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம மதுரையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், ரெட் அலர்ட்னு சொல்லியிருக்காங்களா, அடுத்த 24 ஹவர்ஸும் வைகை டேம் நிரம்ப போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிறையா இந்த வீடியோ பார்க்குற நானும் மதுரையில் தான் இருக்கேன். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே சொல்கிறேன், கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருந்துக்கோங்க பிஃபோராக. ஸோ என்னன்னா திருநெல்வேலி இந்த மாதிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ மழை பெஞ்சு நிறையா கம்மா எல்லாமே உடஞ்சி ஊருக்குள்ளே தண்ணி வந்து அந்த எந்த பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக தெரியாத அளவுக்கு ஒரு இடுப்பளவு தண்ணி இருக்கிற அளவுக்கு எல்லா ஊருக்குள்ளேயும் தண்ணி வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருந்த எல்லா பொருட்கள் எல்லாமே காரு எல்லாமே நாசமாக போகிற மாதிரி, நாசமாக போகிறோன்னா எல்லாமே ரீசர்வீஸ் பண்ணுற மாதிரி நிறையா பணம் அழிஞ்சிருக்கு. ஒரு வீடியோ சொல்லும் போது என்னோடய ஒர்க் ஷாப்பில் நிறையா பைக் நிற்கிது, நிறையா கார் நிற்கிது, அதெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் மறுபடியும் சர்வீஸ் பண்ணணும். அதெல்லாம் கஸ்டமரோட பைக்ஸ் தான், அதை நான் மறுபடியும் கொடுக்கும்போது நானாக சரி பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு அவ்வளோ பணம் மறுபடியும் போகும் சர்வீஸ் பண்ண, எங்களுக்கு எந்த ஒரு லாபமே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க என்ன தான் எவ்வளோ தூரம் தான் அவங்க வந்து மறுபடியும் மேலே வந்துட்டு இருந்தாலும் மறுபடியும் ஒரு ஜீரோ நிலைமைக்கு வர மாதிரி இந்த மழையோ வெள்ளமோ இந்த மாதிரி வரனால நாங்கள் எவ்வளோ தான் மேலே வரணும்னு நினச்சாலும் மறுபடியும் டவுன் போயிடுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து எல்லா மக்களுக்குமே வருது. இப்போ ரீசெண்டாக சென்னையில் நடந்திருக்கும். சென்னையில் நடந்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக அஃபெக்ட் ஆனாங்க. ஸோ பேக்ரவுண்டில் கொஞ்சம் சவுண்ட் வருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சென்னையில் நடந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப பேருமே வந்து ஒரு ஃபினான்ஷியலாகவும் இருக்கட்டும், ஒரு ஹெல்த் பேஸ்டாகவும் இருக்கட்டும், நிறையா பேர் வந்து நிறைய கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதில் நிறைய பேர் உதவி பண்ணவும் வந்தாங்க. நிறைய பேர் பெரிய ஆக்டர்ஸ்லாம், நிறைய பேர் ஸ்டாரு இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்க ஆக்டர்ஸ்லாம் முன் வராமல் ஒரு சின்ன ஆக்டர் வந்து நிறையா உதவி பண்ணார். ஸோ அதெல்லாம் நீங்கள் நிறையா சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த சென்னையோட
ஃபேஸ் வந்து மாறிச்சு. ஆனால் இதே இதே ஒரு ரெயின் வந்து சென்னையில் ஒரு பண்ணிருச்சு, சென்னையில் இருந்துச்சு அப்படின்னா சென்னை வந்து இருக்கிறதுக்கு ஒரு கற்பனையை நம்ம பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய மழை பெஞ்சிருக்கு நம்ம திருநெல்வேலி இந்த டிஸ்ட்ரிக்ட், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில். தென்காசியில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே தெரியும், குற்றாலத்தை குளிக்க போவோம். ஸோ அந்த குற்றாலத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய வெள்ளம். இவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு வந்து நடந்திருக்கு. இவ்வளோ தூரம் நடந்து அந்த ஊர் மக்களோட வாழ்வாதாரத்தை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஸோ அப்படி நம்ம நினைக்கும் போது இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம் வீடியோ, நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸ் என்ன நடக்கும் தெரியாது. நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸ் மதுரைக்குமே விருதுநகருக்குமே ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அது போக அடுத்து இருக்கிற நெல்லை, கன்னியாகுமரி இந்த மாதிரி மாவட்டத்துக்கு பூராமே கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது வாழ்க்கையில், என்னை பற்றி நம்ம ஒவ்வொருத்தவனோட வாழ்க்கையை நினச்சி ஓடிக்கிட்டு இருப்பான். அவனோட பேஷனோ இல்லை லைஃப்பில் இருக்கிற அவனோட ஒர்க்கோ இல்லை அவனோட பிஸ்னஸோ எல்லாமே அவங்க டெவலப் ஆகி போயிட்டுருக்க இந்த சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா எல்லாருமே தெரியும் இந்த 23 முடிய போகுது. ஸோ இந்த நியூ இயருக்கு அப்புறம் ஒரு சேலஞ்ச் எடுக்கணும். இது வரைக்கும் நடந்த ப்ராஃபிட் வச்சு அடுத்த ஒரு இயருக்கு வந்து அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க வந்து இப்போ நம்ம இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு லெவல் ஸ்டேஜுக்கு போகணும், அந்த மாதிரி தான் ஒரு நல்ல கனவோடு இருப்பாங்க. இல்லை அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்காக நிறையா மணி சேவிங்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை தன்னோட ஒரு ப்ரைடுக்காக கார் வாங்கணும், இந்த மாதிரி பைக் வாங்கணும், இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியலான அசட் வாங்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய பேர் நிறைய விதமாக பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்த மக்கள்ஸோட கனவுகள் எல்லாமே ஒளிஞ்சு போகிற அளவுக்கு, காணாமல் போகிற அளவுக்கு இந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து எல்லா ஊர் மக்களும் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும். நம்மளால் முடிஞ்சளவு நம்மளும் பண்ணுவோம். எல்லாருமே அவங்களோட சப்போர்ட்ஸ் அவங்க கொடுக்கணும். நம்ம ஊருக்கு வரல, என் குடும்பம் நல்லா இருக்குது, உன் குடும்பம் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம மட்டும் இல்லாமல், நீங்கள் இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிறத ஒரு 10%ஓ 5%ஓ அந்த மாதிரி கொடுத்தீங்க, ஒரு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். எப்போயாச்சும் ஒன்று ரிட்டர்ன் ஆகும். இது இருக்குது ஆக்சுவலி. அதை நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல. ஸோ நம்புகிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் இருக்கும். யார் ஹெல்ப் பண்ணிங்கனாலும் அது ரிட்டர்ன் வரும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளட்டில் இப்போ ரீசெண்டாக இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப அஃபெக்டாக எல்லாமே போயிட்டுருக்காங்க நம்மளோட சிச்சுவேஷன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் அளவு முடிஞ்ச அளவு சேஃபாக எல்லோரும் இருக்க பாருங்கள். ஸோ இப்போவுமே கலெக்டருமே சொல்லியிருக்காங்க, அந்த மாவட்டத்தில், நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணி ஆறுமே உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக உடஞ்சிரும் அப்படின்னுமே அந்த ஃபோன் கால் ஆடியோ எல்லோரும் கேட்டிருப்பீங்க. ஸோ அவ்வளோ தூரம் உடையிற வாய்ப்பு இருக்குது. அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு 15 கிராமம் பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த கிராமத்துக்கு இருக்கிற மக்கள்லாம் உடனே காலி பண்ண சொல்லுங்கள். ஸோ அவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு ஹெவி ரெயின் இருக்காங்க. ஸோ அவ்வளோ தூரம் பெரிய மழை பெஞ்சு அவ்வளோ தூரம் எல்லா வீடுகளிலையுமே ஓட்டளவுக்கு மழை. எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த மேலே போட்டிருப்பாங்களே ஷெட்டு, ஸோ அவ்வளோ தூரம் மழை இருக்குது. ஸோ இந்த மாதிரி மழையை வந்து சென்னையில் விழுந்துருந்தால் சென்னை காணாமல் போயிருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா 93.2 நினைக்கிறேன், 93.2 சென்டிமீட்டர் வந்து அங்கே மழை பெஞ்சிருக்கு சொல்கிறாங்க. ஸோ அதிகப்படியாக 1992 தான் பெஞ்சிச்சு, 96.6 சென்டிமீட்டரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஹிஸ்டாரிக்கலில் நடந்த ஒரு இவ்வளோ பெரிய மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் அல்வா பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஃபேமஸானது அல்வா. ஸோ தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா அங்கே ஹார்பர் இருக்குது, நிறையா பிஸ்னஸ் இருக்குது, நிறையா அங்கே வருது ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே, நிறையா விதமான நம்மளோட என்ன சொல்ல ஒரு ப்ரைடாகவே மாறிக்கிட்டு வருது. தூத்துக்குடியில் போயிருந்தீங்கன்னா தெரியும் மேபி. ஸோ அங்கே நிறையா விதமான ஃபேக்ட்ரிஸ் வருது, நிறையா விதமாக. ஏன்னா அங்கே பேசிக்காக கடல் இருக்குது, நிறையா அந்த துறைமுகத்துக்கு வர நிறையா கப்பல், இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்ட்ரிப் எல்லாமே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபுல்லாமே நிறையா பாதிக்கப்படும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நிறையா ரயில்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, நிறையா ரயில் கேன்சல் ஆகிருக்கு, நிறையா ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகிருக்கு. இது நேர்மையாக இருக்கிற தூத்துக்குடி மதுரை ஏர்போர்ட் தான். ஸோ சென்னையில் பார்த்த அந்த ஃப்ளட்டெல்லாம் இருக்கிற அந்த ஃப்ளைட்டு நிற்கும்ல, அந்த ஏர்க்ராஃப்ட் நிற்கும்ல, ஸோ அவ்வளோ தூரம் வந்து மதுரையிலே இருக்க போகுது, தூத்துக்குடியிலே இருக்க போகுது. ஸோ அதனால் இங்கே ஃப்ளைட் லேண்ட் ஆகாமல் இப்போ நியர்பையாக இருக்கிற ஏர்போர்ட்ஸில் லேண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சொல்லிலாம் யோசிச்சுட்ருக்காங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுச்சு சென்னை. ஸோ இதே மாதிரி இன்சிடென்ட் மறுபடியும் இங்கே நடக்க போகுது. ஸோ அதனால் எல்லாமே பிஃபோராகவே ரெடி ஆகிறாங்க. ஏன்னா ஃப்ளைட்ஸில் இங்கே லேண்ட் பண்ண முடியாது, ஃப்ளைட்டில் இங்கே நிப்பாட்ட முடியாது அப்படின்னு வேறு ஏர்போர்ட்ஸில் போய் நிப்பாட்டுற அளவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா ட்ரெயின் கேன்சல் ஆகிருக்கு, எக்கச்சக்கமான ட்ரெயின்ஸ் வந்து டெர்மினேட் ஆகிருக்கு, எக்கச்சக்கமான ட்ரெயின் வந்து வேறு ரூட் மாறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட் நடந்துகிட்டே வருது.
ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு திருச்செந்தூர் எக்ஸாக்டாக தெரியல, ஏதோ ஒரு ஊர்லேருந்து கிளம்புன ட்ரெயின் வந்து ஒரு 1000 மேலே இருக்கிற பேசஞ்சரோடு வரும்போது அங்கே இருக்கிற கீழே இருக்கிற அந்த ட்ராக்கு கீழே இருக்கிற அந்த ஜெல்லி மண் கல் இருக்கும்ல, அது ஆத்தங்கரையில் அந்த வெள்ளத்தில் அடித்து போயிடுச்சு. அதனால் அந்த ட்ரெயினோட ட்ராக் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே வாப்ளிங்கில் நிற்கிது, தனியாக நிற்கிது அப்படின்னு அந்த ட்ரெயினை ரொம்பவுமே நேற்று நைட்டுன்னு நினைக்கிறேன், நேற்று நைட்லேருந்து அதை நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவுமே அதிகமாக நடக்குது. ஸோ தயவு செஞ்சு எல்லாமே கொஞ்சம் விழிப்போடு இருங்க. ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இருக்கணும். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, நம்ம வந்து வெறும் மொபைலை கையில் வச்சுக்கிட்டு ப்ரே ஃபார் தூத்துக்குடி இந்த மாதிரிலாம் நிறையா போட்டுக்கிட்டு ஸ்டேட்டஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட எஃபர்ட்ஸை நம்ம கொஞ்சம் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இதான் இப்போ தமிழ்நாட்டில் இப்படி மக்களோட நிலைமை வந்து மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமை. ஸோ இதனால் எல்லாருமே உங்கள் முடிஞ்ச அளவு சப்போர்ட்ஸ் கொடுங்க, முடிஞ்ச அளவு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண பாருங்கள். உங்களுக்கு 100% அந்த சப்போர்ட் கிடைக்கும். ஸோ வி சப்போர்ட் தூத்துக்குடி, திருநெல்வேலி. ஓகே கைஸ், பாய்.